வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷான ராஜ்மா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய சத்துக்கள் அடங்கிய புரதச்சத்துள்ள இந்த ராஜ்மா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல் நாள் நைட்டு நான் 1 கப் அளவு ராஜ்மா வாங்கிட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. மறுநாள் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, லவங்கம் 2, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் போட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. வெயிட் போட்டு நல்லா 8 சவுண்டு வரைக்கும் வேக வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி வச்சுக்கலாங்க. 3 தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, ஒரு பூண்டு பல், இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் அளவு ஓமம், அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்து இந்த பேஸ்ட்டு ஊற்றிடலாம். இதனால் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், இதில் கொஞ்சம் சாம்பார் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் போட்டுட்டு உப்பு, இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த ராஜ்மா வேக வைக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கலாம். மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த ராஜ்மாவும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ வெந்த இந்த ராஜ்மாவை தண்ணியோடு இதில் ஊற்றிக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா டேஸ்டான சப்பாத்திக்கு, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ராஜ்மா மசாலா நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தழைகள் இருந்தால் கட் பண்ணி மேலே தூவிட்டு கொஞ்சமாக இதில் பட்டரும் சேர்த்துக்கலாம். அருமையான ராஜ்மா மசாலா இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய ப்ரோட்டீன் சத்துள்ள இந்த ராஜ்மா நம்ம சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.